உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த அமெரிக்காவின் அதிநவீன PRSM இப்போது முதன்முறையாக போர்க்களத்திலே நிஜமாகவே ஏவப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக இந்த அதிரடி தாக்குதலில் என்ன நடந்தது? அமெரிக்கா ஏன் இந்த ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தது? முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த பிப்ரவரி 28, 2026 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை ஒரு மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இதற்கு அவர்கள் வைத்த பெயர் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி வரலாற்றின் முதன்முறையாக இந்த நீண்ட தூர PRSM ஏவுகணைகள் போரில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தளபதி அட்மிரல் பிரெட் கூப்பர் வெளியிட்ட வீடியோவிலே ராணுவ வீரர்கள் மொபைலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம் தளத்திலிருந்து இந்த ஏவுகணைகளையும் ஏவுவது தெளிவாக தெரிகிறது. PRSM இன் சிறப்பம்சங்கள்: இது மிகவும் துல்லியமாக இலக்கை தாக்கும், எதிரிகளின் வான் பாதுகாப்பு வலைத்தளங்களையும் தகர்க்கும் திறன் கொண்டது, மிக நீண்ட தொலைவிலும் உள்ள இலக்குகளையும் ஆழமாக சென்று தாக்கும். கடந்த 4 நாட்களில் மட்டும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஈரானிய இலக்குகள் தகர்த்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதில் ஈரானின் ஏவுகணை தளங்கள், அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் முக்கிய இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் அடங்கும். இந்த தாக்குதல் ஈரானின் இராணுவ கட்டமைப்பையே நிலைக்குலைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் இராணுவ கூட்டணியின் வலிமையை உலகுக்கு பறைசாற்றியுள்ளது. நவீன தொழில்நுட்ப ஏவுகணைகளின் வருகை போர்க்காலத்தின் முகத்தையே மாற்றிவிட்டது. இது உலக அரசியலில் அடுத்த என்ன மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.